அப்ப ரூல்னஸ் அப்படியே இருக்கும். அடுத்து ஏல்மெண்ட்ஸ் ஃப்ரம் பீயிங் ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்னா திட்டுதல்னு ஒரு மீனிங் இருக்கு. அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா எவ்வளவு மீனிங் இருக்கு? இகழ்ச்சி, ஏளனம், வெறுப்பு, அவமதிப்பு, இழிவு, ஏளன பொருள், ஏளனம் வெறுத்து ஒதுக்கு, தகாதது என தள்ளு. இத்தனை மீனிங்லையும் பார்த்த பார்வை சரியில்லைங்க. இதுல நீங்க சொல்ற முறையில இருந்து 2 ரூபிக் எடுக்கலாம். தகாதான தள்ளுங்கிறது வந்து நெக்லெக்டடோட இருக்கலாம் நீங்க. ஆனா அவங்க பார்வை வந்து ஏளனமா சொல்றது. அப்ப பார்த்த பார்வையில் அவங்க என்னை பார்த்த என்னை வந்து சொன்ன பேசினது இழிவா பார்த்தாங்க. இழிவா பார்த்து ஒதுக்கி தள்ளிட்டாங்க. எனக்கு யாருமே நம்ம எடுப்போம். அது முக்கியமானது. அப்ப நமக்கு அந்த மீனிங் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் எந்த சூழல்ல பேசலாம். என்னை ஒதுக்கி தள்ளிட்டாங்க அப்படின்னா ஒரு இகழ்ச்சியா தள்ளிட்டாங்கன்னு அர்த்தம். என்னை பார்க்கல கண்டுக்கிறாம விட்டாங்க அப்படின்னா நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். என்னை பொருட்டாவே எடுத்துக்கலன்னா பர்ஷேக்கரம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். கையில் விட்டாங்கன்னு அர்த்தம். இதே அந்த ஒவ்வொரு ரூபரிக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க அதை பயன்படுத்த முடியும். அடுத்து உதவாதன்னு குப்பையில தள்ளிட்டாங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் அர்த்தம். என்ன ரிஜெக்ஷன் அர்த்தம். அப்ப அது சொல்றது அந்த உணர்வு, அந்த அந்த ஜெஸ்டர் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இது எந்த மீனிங்கை குறிக்குது, எந்த முறையில பேசலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ உணரும். அதான் உணர்தல். நத்திங் பட் perceiving that means understanding the feeling of the creation. அப்பதான் நீ இந்த ஃபீலிங் உணர முடியும். அது சொல்லும் போது சொல்லுவோம், இழிவா ஒதுக்குனாங்க அப்படின்னா சரி. அடுத்த ரூபரிக் வந்து வாண்ட் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அப்புறம் வாண்ட் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நான் இன்னைக்கு வந்து 40 வயது ஒரு வேலையில இல்லாம போனோம்னா அந்த அர்த்தம் தெரியும். சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு தன்னம்பிக்கை இல்லாம போனாங்க. அப்ப 7 மணிக்கு வாண்ட் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இப்ப இல்ல, இவ்வளவு நாள் 40 வயது நல்ல பொசிஷன் போகணும் சார், நல்ல வேலை பார்க்க தொழில் பண்ண சார். அதுக்கு என்ன காரணம்? நான் சின்ன பிள்ளையில இருந்தே ஒரு தன்னம்பிக்கை இல்லாம ஓட்டுறதுதான் காரணம். தன்னம்பிக்கையான போனதுதான் காரணம் அப்படின்னு சொன்னா இந்த 7 மனுஷன் எழுதிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க 7 மனுஷனும் வாண்ட் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போகணும். அது ஒரே மருந்து பார்சனோஸ். பார்சனோஸ் இஸ் a very interesting remedy. It comes to single rubric as a single remedy. எல்லா சிங்கிள் ரூப்லையும் வந்துட்டே இருக்கும், பார்த்துட்டே வரும். அப்ப வாண்ட் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் முக்கியமானது. அடுத்து செக்ஷுவல் ஆப்ஷனன்ஸ். செக்ஷுவல் ஆப்ஷனன்ஸ் செலிபேஷன் பார்க்க சொல்லியிருக்காங்க, அதில் பார்க்கலாம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். செக்ஷுவல் ஆப்ஷன்ஸ் காமத்தை அடக்குதல், தவிர்த்தல். ஆப்ஷன்ஸ் தவிர்த்தல். செக்ஷுவல் அபியூஸ், செக்ஷுவல் காமத்தை தவறாக பயன்படுத்துதல், முறைகேடாக பயன்படுத்துதல். அடுத்து செக்ஷுவல் எக்ஸஸ். அடுத்து ஏழ்மன் செக்ஷுவல் எக்ஸஸ். சம் இயர்ஸ் பேக் ஒருத்தர் இருந்தாரு, எனக்கு உடம்புக்கு சரியாம போய் நான் ஓப்பனா சொல்றேன் சார், நான் வந்து ரொம்ப ரொம்ப விளையாண்டுட்டேன் சார்.
ஸ்டாண்டர்ட் நல்லதானே அப்படின்னு. இல்லை சார், ரொம்ப இந்த மாதிரி பாலான விஷயத்துல ரொம்ப ஈடுபட்டேன். 13 வயதுல இருந்து ஈடுபட்டு ரொம்ப என்னுடைய உடம்பை கெடுத்து, அதுக்கு பிறகுதான் எனக்கு உடம்பு தெரியாது. பாலான விஷயத்துல அந்த தெரியணும், அந்த பாலான விஷயம் என்ன சொல்றாங்கிறத நீ தெரிஞ்சாதான் அது இருக்க முடியும். அப்புறம் நான் ஓப்பனா கேட்டேன், அந்த விஷயமா அப்படித்தானா, செக்ஸுவல்ல நீங்க ரொம்ப ஈடுபடுத்தீங்களா? ஆமாம் சார், கூட சொல்ல சங்கடப்பட்டு தான் அப்படி சொன்னேன். அப்ப அவர் 2 விஷயங்கள் சொல்றாரு. ஒண்ணு, ஏலிமெண்ட்ஸ் ஆஃப்டர் செக்ஸுவல் எக்ஸஸ் சொல்றாரு. அதுக்கு பிறகு ஷேம், என்ன ஷேம், அவர் வெட்கப்படுறார். ஷேம், ஷேம் எடுக்கலாம், ஷேம் பண்ண ரூபரி அதை எடுத்துக்கலாம். அந்த ரூபரிக்கு எடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணா அது மருந்து வந்துடும். அப்ப எப்பத்தியே நீங்க படிக்க 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 புது விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் நீங்க பயங்கரவே வேண்டாம். யாரும் மாஸ்டர் ஆகவே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. ராஜேந்திரன் பெரியாரு, அவரும் மாஸ்டர் ஆகல. பித்தல்காசு பெரியாரு, அவரும் மாஸ்டர் ஆகல. மாஸ்டர் ஆகவே முடியாது. ஏன்னா இது மனிதனை படிக்கிறது, மனிதனை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியுமா? அமல்ராஜ் எப்படி முடியுங்க? அவர்கள் அவங்க ஒய்வு கிட்ட அது ஒன்று சொல்லும், அவர் பங்காளியை கிட்ட அவர் ஒன்று சொல்லுவாரு, இவரை கேட்டா இவரும் சொல்லுவாரு, என்னை பார்த்தா நான் ஒன்று சொல்லுவேன். அருமையான தங்கமா இருக்காங்க. இவரை போல முடியுமா? அவங்க ஒய்வு சிரிக்கி, ஏன்னு அவரை பத்தி எனக்கு தானே தெரியும். அப்ப to understand a man is not easy. So empathy is nothing but the feeling of the man. ஓகே, அது அப்புறம் போகும். அப்ப செக்ஷுவல் எக்ஸஸ் ரூப்ரிக் எடுக்கணும். அது எவ்வளவு பெரிய ரூப்ரிக் கூட சப் ரூப்ரிக் நிறைய போட்டுருக்காங்க, அதை பத்தி கவலைப்பட முடியல. அடுத்து செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட், காம உணர்ச்சி வசப்படுதல். இந்த காமத்துல உணர்ச்சி வசப்பட்டாவே எனக்கு தலைவலி வந்தது சார். அப்ப காம உணர்ச்சி வசப்பட்டாலே தலைவலி வந்துடும். எப்போ உங்களுக்கு அப்படி வந்திருக்கா? ஆமா சார். அப்ப செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட் வந்தாவே எனக்கு பிரச்சனை வந்துடும். அப்ப நான் ஏழ்மெண்ட் ஃப்ரம் செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட் ரூபடி எடுக்கணும். அருமையான ரூபடி. நிறைய பேருக்கு டயபெட்டிக்கே வந்துருக்கு. ஏன்னா செக்ஷுவல் எக்ஸைட் ஆகி 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 ஆகிதான் இப்படி வந்துருச்சுன்னு இருக்காங்க. அப்ப அது முக்கியமான ரூபிக் ஆயிருக்கு. ஏல்மெண்ட்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட். எக்ஸைட்மெண்ட் என்ன? பரவசப்படுதல், உணர்ச்சி தூண்டல், உணர்ச்சி தூண்டல், காம உணர்ச்சி தூண்டல். அடிக்கடி எனக்கு காம உணர்ச்சியை தூண்டி 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 தூண்டிதான் அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா, அவர் எந்த நோயா இருந்தாலும் இந்த ரூபரிக் எடுக்காம நீங்க மருந்து கொடுக்க முடியாது. அவங்க வெவ்வேறு ஆளு விஷயங்கள் ரொம்ப ஈடுபட்டேன் சார். நான் ரொம்ப எக்ஸஸ், அதனால உணர்ச்சிப்பட்டேன் சார். நான் எக்ஸைட்மெண்ட் அது கரெக்டா அவன் வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ரூபரிக்க மாத்த தெரியும். அப்பதான் நீங்க வெற்றி அடைய முடியும். அடுத்து செக்ஷுவல் ஹியூமிலியேஷன். வாட் இஸ் செக்ஷுவல் ஹியூமிலியேஷன்? ஹியூமிலியேஷன்னா என்ன? ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹியூமிலியேஷன்னா நீங்க அவமானப்படுத்துதல் அல்லது அசிங்கப்படுத்துதல் அல்லது மதிக்காம விடுதல் எல்லாமே வரும். ஃபியர் ஆஃப் பீயிங் ஹியூமிலியேட்டட் ரூபரிக் ரொம்ப பயன்படுத்த வேண்டி வரும். ஃபியர் ஆஃப் பீயிங் ஹியூமிலியேட்டட் ரூபரிக் நிறைய படுத்தணும். அசிங்கமா போச்சுன்னா, அவமானமா போச்சுன்னா, இதெல்லாம் அந்த ஹியூமிலியேஷனுக்கு மீனிங். அப்ப ஹியூமிலியேஷனுக்கு நீங்க கரெக்டா அடிச்சீங்கன்னா நிறைய மீனிங், நிறைய வார்த்தையை நீங்க பார்க்கலாம். ஸோ அதனால அந்த செக்ஸுவலா என்னங்க, என் ஒய்ஃப் ஒரு பேஷண்ட் சொன்னாரு, அவன் பிள்ளைதான். நீங்க என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொரு முறையும் நான் கல்யாணம் பண்ணி 2 வருஷமா சார், நான் ஒருக்கா கூட நான் குடும்பம் நடத்த சார் ஒய்ஃபோட.
ஒவ்வொரு முறையும் நான் அவமானப்படுத்தி அனுப்புவேன். அது அப்படியே எனக்கு இன்னும் நெஞ்சில இருக்கு. அவர் மனுஷன், நானும் மனுஷன் தானே. எவ்வளவு ஆசையோட போயிருக்கேன். என்னை வந்து அவமானப்படுத்தி அனுப்புவோம். அப்பவே மனசு வெடிச்சு போன. அதே மனசு ரொம்ப வருத்தப்பட்டு, ரொம்ப வருத்தப்பட்டு. அதுக்கு பிறகு எனக்கு காய்கறி. அப்ப 7 months ஆஃப்டர் செக்சுவல் ஹியூமிலியேஷன் அப்படி எப்பவும் நமக்கு தெரியும். நமக்கு அப்ப ரெப்பர்டிங் மீனிங் இருந்தா தான் தெரிய முடியும் நமக்கு. If you do not know the meaning of the word, you cannot take the rubric for your case. முடியுமா சார்? முடியவே முடியாது. அதனால நம்ம எப்பொழுதுமே ரொம்ப விஷயத்தை புரிஞ்சுக்க, வார்த்தைகளுடைய எல்லா மீனிங்கையும் எழுதணும். அப்ப 7 ஷேம்னா வெட்கம், நாணக்கேடு, மானக்கேடு, குற்ற வெட்கம், நாணக்கேடு, மானக்கேடு, குற்ற உணர்வால் ஏற்படும் புண்படும் நிலை. இகழ்ந்த குறைபாட்டினால் ஏற்படும் புண்படும் நிலை, குறைபாட்டினால் ஏற்படும் மன உளைச்சல், ஷேம். தாழ்வு உணர்ச்சி, தாழ்வு கேடான நடத்தை, தாழ்வு கேடான நடத்தை, தாழ்வு கேடான நடத்தையால் ஏற்படும் அவல நிலை. தாழ்வு கேடான நடத்தையால் ஏற்படும் அவல நிலை, இதெல்லாம் ஷேம். நம்ம பொதுவா நாணம் அப்படின்னு எடுத்துக்குவோம், அல்லது வந்து வெட்கம்னு எடுத்துக்குவோம், மானக்கேடுன்னு எடுத்துக்குவோம். இப்ப இவ்வளவு மீனிங் இருக்கு. அந்த எல்லா மீனிங்கும் பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, நீ இந்த மீனிங்கே உள்வாங்கி இருக்கணும். அந்த ஷேம்ங்கிற ஆங்கில சொல்லி நல்லா உள்வாங்கி வச்சிருந்தாக்க அவங்க சொல்லும் போது ஷேம்ங்கிற வார்த்தை வரும். என்னைய வந்து மனுஷனா வெக்கமா போச்சு, தாண்டா வந்த வெக்கமா போச்சு, அப்படியே தலை உணர்ந்து விட்டு இன்சல்ட் இல்லை. அது இன்சல்ட் ஒரு மீனிங், ஷேம் ஒரு மீனிங் எடுக்கும். 7 months ஷேம் ஒரு மீனிங் எடுக்கணும், 7 months இன்சல்ட் ஒரு மீனிங் எடுக்கணும், 7 months மார்டிபிகேஷன் மீனிங் எடுக்கணும், 7 months இண்டிகினேஷனும் இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் 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 வித்தியாசத்துல வரும். அதெல்லாம் நீங்க திருப்பி திருப்பி படிச்சு 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 அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுது, எந்த இடத்துல இன்னொரு வார்த்தையில இருந்து வேறுபடுதுங்கிறத கணிச்சுக்கிறோம். அந்த கணிக்கும் தன்மை நமக்கு வேணும். அதுக்கு அனுபவம் வேணும், விடாப்புடியான அனுபவம் வேணும். ஏன்னா நீங்க மனிதனை நலமாக்குறதுக்கு, மனிதனே நலமாக்குறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க குழப்பிய. நான் படைக்கு போ, நான் இங்க போய் சண்டைக்கு போறேன், ஆயுதம் போறேன்னா தோத்து போவீங்க. அப்ப எல்லா ரூபரிக்கையும் தரவா உள்வாங்க ஒன்றும் கிடையாது. ஒரு 150 பக்கம் இதை உள்வாங்க முடியாது. வாழ்க்கையே அதை அர்ப்பணிச்சிருக்கே. இதையே வாழ்க்கை அந்த உபயோகிக்காக தன்னை இழப்பம் நினைக்கிறிய. வாழ்க்கையை தரப்போகுது, பிறருக்கு உயிரை தரக்கூடிய இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய போற நீங்க உங்களை தயார்படுத்திக்காம எப்படி இருக்கிறது? எப்படி தயார்படுத்தாம போறது? அது அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, அப்ப செக்சுவல் எக்ஸைட்மென்ட், ஷேம். அடுத்து ailments from mental shock, ailments from mental shock, ailments from mental shock. அப்படி மென்டல் ஷாக் இருக்கு, அதை பார்ப்போம். அடுத்து ஸ்ட்ரைவிங் ஃபார் பெர்ஃபெக்ஷன், அப்படி ரூப்ரிக், அதாவது மென்டல் எக்ஸர்ஷன்ல பார்க்கலாம்னு விட்டுருவாங்க, அதை பார்த்துக்குவோம். சப்ரஷன், சப்ரஷன்னா உள் அமுக்குதல், அதை தனியா ஒவ்வொரு ஹெட்டிங்லயும் வருது, அதில் பார்த்துக்கலாம். அடுத்து சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸ்னா என்ன? சர்ப்ரைஸ்னா என்ன? நான் எதிர்பார்க்காம நடந்தது, எதிர்பார்க்காம
ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு, அது பேர் சர்ப்ரைஸ். நான் இன்னைக்கு உண்மையாவே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். நான் இத்தனை பேர் வருவேன்னு எனக்கு தெரியாது. நம்ம ஆளு எவ்வளவு ஆர்வமா இருக்காங்களா? ஆஹா, ஒரு தெம்பு எனக்கு வந்துருச்சு. களைப்பெல்லாம் போயிடுச்சு. டிவி வேணும்னு நினைச்சேன், டிவி வேணாம் போயிடுச்சு. அப்ப சர்ப்ரைஸ்னா திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம். எதிர்பார்க்காம நடந்தது போச்சு. இன்னும் அது கண்ணு முன்னாடி போகவே இல்லை சார். எனக்கு அதுதான் சார் நினைப்பு வந்துகிட்டே இருக்கு. படிக்கவே முடியாது சார். அன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை. என்னைய கூப்பிட்டு சொல்றாங்க, ஏன் நீங்க தான் அந்த மாவட்டத்துக்கு ஆட்சியாளர்னு சர்ப்ரைஸ், எதிர்பார்க்காம நிகழ்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவத்துக்கு அந்த சர்ப்ரைஸ்னால நமக்கு அதற்கு பிறகு இந்த பிரச்சனை வந்துச்சு. அதற்கு பிறகு நான் பாதிக்கப்பட்டேன். அதுக்கு பிறகு தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த சொன்னாவே இதோட மருந்தை நீங்க தருபடி கொடுத்தா சரியாயிரும். அடுத்து பிளசன்ட் சர்ப்ரைஸ். அதுல பிளசன்ட் சர்ப்ரைஸ்னா மகிழ்ச்சிகரமான ஆச்சரிய நிகழ்வு. ஆச்சரிய நிகழ்வு. அன்பிளசன்ட் சர்ப்ரைஸ். நான் எதிர்பார்க்கவில்லை. ஏங்க நான் எதிர்பார்க்கவில்லை. நல்லா ஃப்ரெண்டு, நல்லா பார்க்கணும், என் மூஞ்சில முடிக்க போட்டான். சொன்னது கூட இல்லை, இப்படி சொல்லிட்டானே. அந்த எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப அங்கே சொன்னா கூட இப்படி சொல்லிட்டானே, எனக்கு எதிர்பார்க்கவே இல்லையே. எதிர்பார்க்க நடந்த நிகழ்வுங்க. அன்னைக்கு பிறந்தாங்க மனசுக்கே சரியில்லை. ஜெல்சின்னு ஒரே ஒருத்தன். ஆல்ரைட், no remedy can bringing him out. ஜெல்சி மட்டும்தான் கொடுக்கும். அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு திடீர் சர்ப்ரைஸ், அது வந்து அன்டோர்டு இன்சிடென்ட். அன்டோர்டு இன்சிடென்ட் திடீர்னு நடந்து போச்சு. It is not a pleasant, it is unpleasant, but it is happened suddenly. Happened suddenly, surprisingly. அப்படி இருந்தா அதுக்கு மருந்து என்ன? ஜெல்சீமியம். அந்த கண்டிஷன் நீங்க தாராளமா நீங்க ஜெல்சீமியம் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகுதான் எனக்கு தலைவலி இருந்துச்சு, அதுக்கு பிறகுதான் எனக்கு வயிற்று இருந்துச்சு, அதுக்கு பிறகுதான் எனக்கு டயரியா போச்சுன்னா கூட இன்னைக்கு கொடுக்கலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி போனா கூட அந்த சர்ப்ரைஸ், நான் எதிர்பார்க்காத அந்த மனசுக்கு சங்கடப்படுத்துற நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு சார் எனக்கு வலித்தாலே போச்சு. ஆனா இன்னும் நிக்க மாட்டேங்குது. அதற்கான மருந்து போகாதபடி நிக்கவே நிக்காது. Only thing that you should gelsemium, then only it will be cured. After 10 years நான் சந்தர்ப்பம் தான் கொடுத்துருக்கேன். இந்த சந்தர்ப்பம் கொடுத்துருக்கேன். இந்த 7 மனுஷன் சந்தர்ப்பம் படகு வந்து இந்த ரூபரிக் இல்ல, இது போல ரூபரிக் கொடுத்துருக்கேன். 10 years கண்டு அதுக்கு ஒன்றும் பண்ணுறது குணப்படுத்தி. செப்பியா சூடான பாலை குடிச்ச பிறகு டயரியா போனதுக்கு 20 வருஷம் ஒரு ஆளுக்கு. ஆனா எப்ப டயரியா போச்சுன்னா 20 வருஷமா சூடான பாலை குடிச்சேன், அதுதான் அன்னைக்கு போச்சுங்க. என்ன நிக்க மாட்டேங்குது. 20 சொல்றாரு. அப்ப செவியா ஒரு டோஸ் கொடுத்தோம். அதுக்கான வைப்ரேஷன் அது இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கான வைப்ரேஷனை நல்லிவே பண்ணணும். அதை காலி பண்ணணும். காலி பண்றதுக்கு கோமியை வந்து கொடுக்கணும். கொடுத்தாக்க அது அப்ப கேட்கணும். எப்ப நடந்துச்சு, எதனால நடந்துச்சு கேட்கணும். அன்னைக்கு மீன் சாப்பிட்டு சார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அன்னைக்கு தாங்க எனக்கு உடம்பு உனக்கு வைரஸ் எல்லாம் போகுது அப்படின்னா, இன்னைக்கு மீன், அது மீனுக்கு என்ன, மீனுக்கு பிறகு வந்த பிரச்சனை 7 மனுஷன் வந்து அதை கொடுக்கணும். அது புரிஞ்சுக்கிது. ஏன் அது கொடுக்காம நிச்சயம் பண்ணமா அது போல இது. அப்புறம் வந்து அன்ஹாப்பினஸ். அன்ஹாப்பினஸ் அன்ஹாப்பினஸ் என்ன? சந்தோஷம் இல்லாத நிலை. சந்தோஷம் இல்லாத நிலை சார். பிறந்ததுல இருந்து ஒரு நாளாச்சும் மகிழ்ச்சியா இருந்திருக்கா சார்? ஒரு நாள் கூட மகிழ்ச்சியா இருந்திருக்க சொல்லுங்க. பிறந்த கொஞ்ச நாள்லயே நம்ம இருந்து போச்சு.
எங்க அப்பா 2ஆம் நாள் கட்டிக்கிட்டாரு. அந்த அம்மா வந்து ஆட்டி படைச்சு. நான் பள்ளிக்கூடத்துக்கு போனா ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். படிக்க கஷ்டப்பட்டேன். ஆக நான் ஒரு நாள் கூட மகிழ்ச்சியா இருந்ததே இல்லை அப்படின்னு சொன்னாருன்னா ஏழ்மன்ஸ் ஃப்ரம் அன்ஹாப்பினஸ் ரூட்லயே நீங்க எடுக்கத்தான் வேணும். கட்டாயம் எடுக்காம நீங்க மருந்து கொடுக்கவே முடியாது. So it is your duty understand what patient has such. Then only you can understand the patient as well as the rubric. You can make it a rubric. முக்கியம். அதை சும்மா அதோட விளையாடிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அது வந்துகிட்டே இருக்கும். நல்லா கொடுக்கும். ஓகே, பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்து ailment from unhappiness influence due to the influence of the other people. இது என் தம்பிக்கு என்ன கூட வருவார். நாங்க தீர்த்துக்கிட்டு தேவையில்லாம இந்த ஆளு வந்து நுழையிறான். இந்த ஆள் வந்து அந்த பிரச்சனை நுழைஞ்சனால்தான் எனக்கு சிக்கலே வந்து மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த ஆள் நுழைஞ்சதுனால எங்க மாமா வந்து நுழைஞ்சு பெரிய பிரச்சனை சார். எனக்கு மனசு சங்கடமா போச்சு, மகிழ்ச்சியெல்லாம் போச்சு. அந்த ஆள் வந்தாதான் இந்த சங்கடம் இப்படி ஆயிட்டேன். அப்ப இன்ஃபுளுன்ஸ்னா இடையூறு, உள்நுழைவு, தாக்கம். இன்ஃபுளுன்ஸான தாக்கம், அவருடைய மேலாண்மை, இதெல்லாம் மீனிங். அவர் உள்ள நுழைஞ்சனாலதான் எனக்கு அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணனாலதான் இந்த பிரச்சனை இருந்தது. எனக்கு மகிழ்ச்சியெல்லாம் போனேன், அதுக்கு பிறகுதான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னா இந்த ரூலியம் இருக்கும். அடுத்து unusual anything. ailment from unusual anything. unusual என்ன? வழக்கத்துக்கு மாறான, தகுதிக்கு மிஞ்சிய. தகுதிக்கு என்ன சும்மா கிளார்க்கா இருந்தவன போய் தூக்கி தாசாரா போட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்போல இருந்து எனக்கு மண்டை கலங்கி போச்சு. என்னடா அவனுக்கு பொருள். அப்ப இந்த unusual responsibility, unusual responsibility மீனிங் பார்த்து unusual responsibility. ஆறு unusual responsibility வழக்கத்துக்கு மாறான, அருவழக்கான, அரிதாக விளங்குகிற. இதெல்லாம் unusual. வழக்கத்துக்கு மாறான, அருவழக்கான, அரிதாக வழங்குகிற. எனக்கு அரிதா கொடுக்குறாங்க, நான் எதிர்பார்க்க கொடுக்குறாங்க. என்ன ஷாக் ஆயிட்டேன். அப்ப unusual responsibility. unusual பொதுவா எந்த இதுவும் இல்லை. இந்த unusual நடந்த சம்பவத்தினாலே நான் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்ப போனது unusual anything. ஏதாச்சும் வழக்கத்துக்கு மாறா அரிதா உங்களுக்கு நினைக்காத நடந்து போச்சுன்னா அதுக்கு என்ன நினைக்காத நடந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு போஸ்டர் கொடுத்துட்டாங்க. அப்பவே நான் வந்து பிரம முடியும் கூட ஆகிட்டேன். இன்னும் அதுல இருந்து மீளவே முடியல. அப்படின்னா என்ன மருந்து கொடுக்கணும்? ஆம்ப்ரா கிரிசா. ஆம்ப்ரா கிரிசா. ஆம்ப்ரா கிரிசா தான் மருந்து. முடிஞ்சு போச்சு. அவர் யூஸ்வலுக்கு வந்துடுவார். அவர் வந்துடுவார், யூஸ்வல் வந்துடுவாரு. அன்யூஸ்வல் என்ன சார் பண்ணும்? அவர் வயிற்று பிரச்சனை உண்டாக்கும், தலைவலி உண்டாக்கும். இந்த அன்யூஸ்வல் சொல்லிட்டாங்க. அன்னையில இருந்தே எனக்கு வந்து தலசுத்து வந்துருச்சு. அதுல இருந்தே எனக்கு வந்து வயிற்றோடு இருந்துச்சு. அதுல இருந்தே எனக்கு மோஷன் போகல. இந்த மருந்தை கொடுத்தாதான் சரியா. ailments from unusual. ailments from unusual. anything unusual. எப்படி சொல்லணும்னா anything unusual. not only responsibility, not only study, not only posting, any எந்த விதமா இருந்தாலும் unusual தான் நீங்க மருந்து இதுதான். இது குறிப்பிட்டது கொடுத்துட்டாங்க, சொல்லிட்டாங்க. குறிப்பிட விடாத எதா இருந்தாலும் நீங்க இந்த ரூபிங்க. இனிமே வர ஃபியூச்சர்ல வந்து அதெல்லாம் கூட அன்யூஸ்வலா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சொன்னீங்க இந்த ரூபி தான் எடுக்கணும். கொடுக்கக்கூடிய மருந்து ஆம்பிரா கிரிசா தான். ஓகே, அடுத்து வெக்ஸேஷன்.
வெக்ஸேஷன் என்ன? அலைக்கழிப்பு, தொந்தரவு, எரிச்சல். அலைக்கழிப்பு, தொந்தரவு, எரிச்சல். அலைக்கலப்பு, தொந்தரவு, எரிச்சல், அதெல்லாம் வச்சுக்கணும். அடுத்து வயலன்ஸ். வயலன்ஸ் என்ன? வன்முறை, வன்முறை செயல், குலைவு, கேடு, ஊறு, சட்டம் மீறிய வன் செயல், வன்னடத்தை, இதெல்லாமே நீங்க வயலன்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப ஏல்மென்ட்ஸ் ஃப்ரம் வயலன்ஸ் எப்படி சொல்லுவாங்க? பேஷண்ட் எப்படி நம்மளுக்கு சொல்லுவாங்க? உண்டு இத கேக்குறீங்க? ஒண்ணுமே இல்லை சார், நாங்க செஞ்சுட்டு தான் இருந்தோம். எங்க வாத்தியார் வந்து என்னடா செய்கிற போட்டு அடிச்சு ரொம்ப பண்ணிட்டாரு, வயலண்டா நடந்துட்டாரு. என்னன்னு மறக்கவே முடியும். அப்ப ஏழ்மனும் ஒண்ணும் இல்லை, எங்க அப்பா வந்தாரு, அவருக்கு ஏதோ போவோம், இங்க வந்து எல்லாரும் கூட அடிச்சிட்டாரு. முரட்டுத்தனமா, ரூட்னு எடுத்துக்கலாம், வயலன்ஸ் எடுத்துக்கலாம், இது எல்லாமே நீங்க கம்பேர் பண்ணணும். ஏழ்மனுக்கும் ரூட்னஸ் எடுத்துக்கலாம், வயலன்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப நீங்க வயலன்ஸ் சொல்ற முறையில இருந்து நீங்க வயலன்ஸ் ஆகும், ரூடாகும். அப்படி ரூடா எடுத்துக்கிட்டாரு, முரட்டுத்தனமா நடந்துட்டாரு, இல்ல வயலன்ஸ் அடிச்சுட்டாரு, முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டாரு, வயலன்ஸாவும் அடிச்சுட்டாருன்னா எலும்பு ரூட்னஸ் எடுத்துக்கணும், எலும்பு வயலன்ஸ் எடுக்கணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணா ஒரு மருந்து வருது, கொடுத்துக்கலாம். இப்படிதான் பார்ப்போம். அப்ப நமக்கு முக்கியமான சாப்டரே ஏல்மென்ட் ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு சாப்டர் தான். இதோட ரூபரிகள் நிறைய நீங்க பரிச்சயப்படணும். அப்பதான் நீங்க சரியாக கேஸ் எடுக்க முடியும். எல்லாமே நோயை உருவாக்கிய மனநிலை பற்றி சொல்றதுதான். நோயை உருவாக்கிய மனநிலை பற்றி சொல்றதுதான். அப்புறம் வந்து நீபி அகரேஷன் பார்த்துருக்காங்க, வெதர் கிளவுடி பார்த்துருக்காங்க, மென்டல் ஒர்க் பார்த்துருக்காங்க, ரைட்டிங். சார் போன வருஷம் எங்க இன்ஸ்பெக்ஷன் தாங்க சார், ஒரு 10 புத்தகத்தை காப்பி எடுத்துக்கிட்டாங்க சார். அன்னைக்கு மாங்கு எழுதுனேன் சார். அது எழுதி ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த கை எனக்கு விளங்காம கை விளங்காம போச்சு. அப்ப என்ன ரூபி இருப்பிய? 7 மனுஷன் ரூபி இருக்கணும். பேரலிசிஸ் ஆஃப் ஹேண்ட் ஆஃப்டர் ரைட்டிங் இருக்கும், 2 ரூபி இருக்கும். சரிதா? 7 மனுஷன் ரைட்டிங் எடுக்காம நீங்க மருந்து கொடுக்கவே முடியாது. இப்ப அதுல அவருக்கு வரும் வந்து 4 மருந்து, 4 மருந்து ஒரு மருந்து புரிஞ்சு வச்சா, 4 ஒரு மருந்து, 4 மருந்தா வச்சு டோட்டால் கிடைச்சா அவருக்கு கொடுத்துடலாம். அவர் அதான் எந்த அளவுக்கு சொல்றாங்கிறது முக்கியம். அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க சார், வந்து இரவு பகலா அந்த எல்லாத்தையும் காப்பி எடுக்க சொல்லி என்னை கொண்டுட்டாங்க. வேற வழியே இல்லாம உட்கார்ந்து தூக்கம் எடுத்தனா அந்த எழுதி கையே ஓஞ்சி போச்சு. அந்த ஓஞ்ச பிறகுதான் எனக்கு கையே ஆச்சு, இந்த வழியே வந்துச்சு. அப்படின்னு சொன்னா அந்த வழிக்கு இல்லை என்ன ஏதாவது சொன்னா அதுக்கு ஒரு ரூபரிக்கு போட்டு இந்த ரூபரிக்கு நீங்க சேர்க்கணும். 7 மணிக்கும் ரைட்டிங் சேர்க்கணும். அதுக்கு நமக்கு சேர்க்கணுங்கிறத தெரியாதானே சேர்க்க முடியும். அப்ப விபரத்தை பத்தி சொன்னாதான் நமக்கு தெரியும் சேர்க்க முடியும். இல்லைன்னா இதுக்குள்ள போகவே நீங்க மாட்டீங்களே. அப்ப 4 மருந்தா இருக்கு, 4ல ஒரு மருந்தா அவருக்குள்ள மருந்து நமக்கு தாராளமா புரியுதா இல்லையா? புரியும், கட்டாயம் புரியும். புரியுது. அடுத்து ailments from left-handed suppression of left-handed writing. இந்த இடது கையில் அடிச்சு இப்படி வலது எழுதுன்னு போட்டு துன்பப்படுத்துவாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம போயிடும். இடது கையில் எழுதுனத எங்க வீட்டை திட்டி வலது எழுதான்னு சொல்லி இப்ப எனக்கு எழுதவே வரமாட்டேங்குது, நான் ரொம்ப தன்னம்பிக்கை இல்லாம விட்டேன் அப்படின்னா இந்த ரூபிக் எடுக்கும் கட்டாயம்.
இதுல வர ரெண்டு வந்து ஒரு மருந்துன கட்டாயம் இருக்கு கொடுக்கணும். ஏல்மெண்ட் ஃப்ரம் சப்ரஷன் ஆஃப் எப்படி சொல்லணும், சப்ரஷன் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டட் ரைட்டிங். இங்கிருந்து வாசிக்கணும். ஏல்மெண்ட் ஃப்ரம் சப்ரஷன் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டட் ரைட்டிங். புரிஞ்சு போச்சா? எவ்வளவு அருமையா போடுவாங்க ஈஸியா. அப்ப இந்த ஏல்மெண்ட் ஃப்ரம் சாப்டரை நீங்க மெடிடேட் பண்ணணும். பல சந்தர்ப்பம் தான் விட்டு போகணும். இதுக்குள்ள விட இருக்குன்னே தெரியாது, நம்ம இதுல போவே மாட்டோம். அப்ப பேஷண்ட் சொல்ற விஷயத்த பாஸ்ட்ல எப்பவும் நடந்துச்சு, அதுக்கு பிறகு வந்துச்சுன்னா நீங்க எலிமெண்ட்ஸ் போய் தேடு. முதல் அது இல்லாட்டா அப்புறம் போகும். தேடு, தேடுவதற்கான உலகம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுதான் முக்கியம். ஆகவே நீங்க எலிமெண்ட்ஸ் சாப்டர்ல ரொம்ப கவனமா கருத்தூன்றி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை பொருத்தி பார்த்து படிக்கணும். அனுபவம் தான் முடியும். நான் எனக்கு என்னையால நான் அனுபவிச்சு சொல்ல முடியும். ஆனா நிறைய விதமா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வார்த்தை நிறைய மீனிங் இருக்கு, நிறைய மீனிங்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு பயன்படும். ஒரு உங்களுக்கு தூண்டல். நான் சொல்றது என்ன, தூண்டல். அடுத்து பாருங்க, முக்கியமானது. அடுத்து எய்லூரோபோபியான்னு ஒரு மருந்து இருக்கு, இருக்கு. அதுக்கு வந்து ஃபியர் ஆஃப் கேட்ச்னு போட்டுருக்காங்க, அது மீனிங் விட்டுருக்காங்க. அது ஃபியர் ஆஃப் கேட்டை பார்த்தா போதும். அடுத்து ஏர் கேஷ், அதுக்கு தியரைசிங் பார்க்க சொல்றாங்க. ஏர் கேஷ்லாம் என்ன, ஆகாச கொடை கட்டுறாங்க. என்ன ஆகாச கொடை கட்டுறாங்க. அவனுக்கு துரும்பு எடுத்தா தூணாக்கிடுவேன், துரும்பு எடுத்தா தூணாக்கிடுவான்னு சொல்லுவாங்க. அந்த கோர்ஸ் தியரைஸ் பண்ணிட்டே இருக்காரு. சார் எனக்கு நெஞ்சு வலிக்குது, நான் நினைக்கிறேன் லிவர் வீங்கி லிவர்ல இருந்து ரத்த கசிவு வந்து உடல்ல சேர்ந்துருக்கேன், உடல்ல சேர்ந்தா இங்க வலிக்குதோ. இதுக்கு என்ன சொல்லுவேன், தியரைஸ். இது எதுன்னா தியரைசிங். தியரைசிங் பார்த்தோம். இந்த கண்ணு வலிக்குது சார், ஒன்றும் இல்லை சார், ஒண்ணுமே இருக்காது, கண்ணுல பாப்பா சுருங்கி போயிருன்னு நினைக்கிறேன். பாப்பா சுருங்கி போனதால ஒளி வந்து ஒழுங்கா விடலையா, ஒழுங்கா விடனால வந்து கண்ணு சிரமப்பட்டு பாக்குதா, சிரமப்பட்டு பார்த்ததுனால தான் வந்துருக்கு. சொல்லுவோம். இதெல்லாம் வந்தது இதுக்கு பேரு தியரைசிங். தியரைசிங் ரூபியை எடுத்து பாருங்க, எப்படி அருமையான ரூபி பாருங்க. சொல்லும் போது சொல்லுவான், சார் எனக்கு வயிறு வலிக்குது சார். இந்த வயிறு வலிக்கிறது வேறும் இல்லை, கிட்னில ப்ராப்ளம் இருக்கு நல்லாவே தெரியும். அதுல கண்ணு வந்ததுனால யூரின் சரியா போகுமாம வலிக்குது. எதுவுமே பார்க்கல, இவ்வளவு எப்படி சொல்றாரு இவர், என்ன சொல்றாரு, எப்படி ரூபிக்கு எப்படி தியரைசிங் 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 உள்ளாருக்கு வரணும். அப்ப பேச்சு நம்ம தாராளமா சொல்லுவான், எல்லாருமே சொல்லுவான், தியரைஸ் பண்ணுவேன், எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்குதான் ஆகாச கொடகட்டு, ஆகாச கொடகட்டுன்னு சொல்லுவோம்ல, அதான். அடுத்து ஓப்பன் ஏர். சார் எனக்கு மனசுக்கு சங்கடமா இருந்தா வீட்டை விட்டு கிளம்பிடுவேன், காத்தாட போயிட்டு வந்தா நமக்கு நிம்மதியா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப நீங்க எடுக்கலாம் அமிலியரேஷன். கீழே இருக்கவங்க அமிலியரேஷன். அப்ப மனக்குறி எதுவா இருந்தாலும், கோபமோ பயமோ அல்லது ஒரு பதட்டமோ அல்லது ஒரு கவலையோ, நான் ஓப்பன் ஏர்ல போனா திறந்த வெளியில காத்தாட நடந்ததுதான் நல்லா இருந்துச்சு. தேடக்கூடாது, கவலை நல்லா இருக்குன்னு சொல்றாரு, எங்கடா தேடும்னாதான் இந்த ஏர் மைண்ட்ல பார்த்தா ஏர் ஓப்பன், ஓப்பன் ஏர் அக்ரவேஷன் இருக்கு, அமிலியேஷன் இருக்கு. கோவப்பட்டா வீட்டு பட்டு ஏன்னா வெளியே பொண்ணு கோவம், தனியை பார்த்தா ரொம்ப கோவம். நாட்டுல பேர் பண்றத பார்க்கணும்னா வெளியே போறோம்ல, அந்த காத்தாட போனோம்னா ரொம்ப கோவம். ரொம்ப ஜாத்திட்டு ஏன் ரொம்ப ஜாதி பிடிக்கிறீங்க, வெளியே போனா ரொம்ப கோவம். ரொம்ப சொல்லுவாங்க, எனக்கு வந்து கோவம் வந்துட்டா ரொம்ப ஜாதி படுத்துருவேன்.
நீ ஏன் படுக்கிறன்னு கேட்போம். அப்ப அவர் சொல்லுவாரு, நான் வெளியே போனா ரொம்ப போகும் சார், திறந்த வெளியில போவே ரொம்ப தான் போகும் அப்படிங்கிறது சொல்லும்போது, திறந்த வழியில் போனா ரொம்ப கோவம்னு அர்த்தம், அக்ரவேஷன் அர்த்தம். கோவம் அக்ரவேஷன் அர்த்தம். அப்ப இங்க ஓப்பன் ஏர் அக்ரவேஷன் பார்த்தீங்கன்னா அதுல மருந்து இருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்து எப்படி ரூபரிக்கு உள்ள நுழைஞ்சு வருவாங்க. இல்லைன்னா ரொம்ப கோவம்னா நீங்க போய் கோவத்துல பார்க்கணும், ஏறப்பட்டோம்னா அக்ரவேஷன் தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா இங்க வந்துடும். மைண்ட் செக்ஷன்ல எந்த பயமோ கோபமோ கவலையோ அல்லது பொறாமையோ பீதியோ எதா இருந்தாலும் வெளியே போய் காத்தாட வெளியே போகணும்னா எனக்கு கூடிரும் அப்படின்னு சொன்னா இங்க இந்த ரூபிகை ஓப்பன் ஏர் அக்ரவேஷன் நீங்க எடுத்துக்கணும். பெரும்போதே சொல்ல மாட்டேங்க, ஓப்பன் ஏர் கூட நல்லான்னு சொல்லுவாங்க. அக்ரவேஷன் ரொம்ப ரேரா தான் வரும். அக்ரவேஷன் வந்தாவே அது பெக்யூலர் சிம்டம் எடுத்துக்கலாம். நீங்க அந்த சிம்டத்துல வர ரெமடி நிச்சயமா அவருக்கு உரிய மருந்தா கூட இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி person when he is going on the open air getting some pleasant feeling, மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும். வீட்டுல இருக்க மாதிரி இருக்கும் சார், யாரும் வெளியே கிடந்து நடந்துருவேன், வெடி அடிக்குது, காத்து படப்பட ஒரு மனசு சுகமா இருக்கும், நிம்மதியா இருக்கும் அப்படிம்பாரு. அப்போ ஓப்பன் ஏர் அமிலியரேஷன் அப்படி ஒவ்வொன்றையும் பார்ப்போம், உணர்வு இல்லையா? ஓகே, அடுத்து ஆல்கஹால் அக்ரவேஷன், டிசைர் ஃபார் ஓப்பன் இயர். இது ஓப்பன் இயர் ரொம்ப அருமையா பாருங்க. மனசுக்கு நான் ரொம்ப ஓப்பன் இயர் போறது விரும்புவோம் சார், விரும்புவேன். அது அக்ரவேஷன் ஆனதா அமிலியரேஷன் ஆனதா முக்கியம் கிடையாது. ஐ லைக் இட், ஐ டிசைர் டு கோ இன் த ஓப்பன் இயர் அப்படின்னு பார்த்தா மறந்து இருக்கிறாங்க. ஒரே ரெமடி, பியூட்டிஃபுல் இரிடியம் மெட்டு. இரிடியம் மெட்டு wonderful remedies. If the symptom is emphasized frequently, stubbornly, we should give iridium met whatever the disease has. Don't bother. Such a rule, such a remedy it is. Open ear desire ஒரே மனிதர் ரொம்ப ஆச்சரியமா இல்லை? மன லெவல்ல இது ரொம்ப விருப்பப்பட்டா நீங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான புரிஞ்சுக்கணும். ஸோ ஓப்பன் இயர் டிசையர், ஓப்பன் இயர் டிசையர். எனக்கு ஓப்பன் இயர் போறதுன்னு எனக்கு மனசே நல்லா இருக்கு சார். அப்புறம் விருப்பம் மனசே நல்லா இருக்கும். ஏன் விருப்பம்னா மனசு நல்லா சொல்றது. அப்ப ரேடியம் பண்ணுவதா நீங்க அப்ளிகேஷனோட இருக்கும். அப்படி நீங்க அப்ப ஈஸியா மருந்து கொடுக்கலாம். அவ புரிஞ்சுக்கணும். How intensity the rubric is, how intensely it is told, how intensely it is expressed by the patient. That intensity emphasizes you that you should take the rubric for consideration. Understand? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஆல்கஹால் அக்ரவேஷன். ஆல்கஹால் அக்ரவேஷன் சார் ஒண்ணுமே இல்லை, நான் சும்மாதான் போனேன். பழனி வீரன் வந்தாரு சார், தப்பா அது உங்க பேரு வந்தாரு, வாங்க சார் ரொம்ப சோர்வா இருக்கீங்க, ஒரு 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 பெக்கு ஓகேன்னா எல்லாரும் சொன்னாரு. நான் ரொம்ப அன்பராச்சே, ஏதோ அவருக்கு முன்னோர் சொல்றாரு அப்படின்னு ஒரு பெக்கு தான் இருக்கு. சாப்பிட்டு அப்பவே எனக்கு ஒரு தொழில், ஆல்கால் சாப்பிட்டா எனக்கு ஒரு தொழில் வந்துடும், ஆல்கால் சாப்பிட்டா மயக்கம் வந்துடும், ஆல்கால் சாப்பிட்டா எனக்கு அதெல்லாம் பிசிக்கல்ல பார்க்கலாம். இதுல ஆல்கால் சாப்பிட்டாவே எனக்கு சோர்வு வந்துடும், ஆல்கால் சாப்பிட்டாவே மறதி வந்துடும், ஆல்கால் சாப்பிட்டாவே கோபம் வந்துடும், ஆல்கால் சாப்பிட்டாவே பயம் வந்துடும். அப்படின்னா வேற அந்தந்த ரூபடியில் போய் பார்ப்போம். நீங்க பியர்ல போய் பார்த்து ஆல்கஹால் அதை எடுத்துக்கணும்னா அதை எடுத்துக்கலாம். இப்ப அதை இல்லைன்னு விட்டு இங்க எடுத்துக்கோ. அதான் எல்லா மனக்குறைக்கும் அக்ரவேஷன். ஆல்கஹால் அக்ரவேஷன் எல்லா மனக்குறைக்கும் அக்ரவேஷன். அதான் every heading has this rubric. If not, you come to the end. முழுமைக்கும் இதுதான், எல்லா மனதுக்கும் முழுமைக்கும் இதுதான்.
பயப்படவே உனக்கு எப்படியாச்சும் மனதை அவனுக்கு கொடுக்கணும். ஸோ என்ன குட்டிகள் நடிக்கிறது என்ன ஒரு தெரியாது அவருக்கு மருந்து அனுபவிக்கணும். அப்ப இது ஒரு முக்கியமானது மனங்கள். ஏன்னா மனங்கிறது இல்லாம நம்ம ஒருபோதும் மருந்தை தேர்வு பண்ண முடியாது. ஏன்னா மணிமலத்தை சொல்றாரு, mind and disposition of the patient often chiefly determines the selection of the remedy as it is the selection decided the correct symptom, which least of all remain concealed to the keenly observing physician. அப்ப நீ கேட்க கூட வேண்டாம், நீ அப்சர்வ் பண்ணாம தெரிஞ்சுப்போம் சொல்லுங்கிறாரு. ஆனா கேட்கவும் சொல்றாரு. 209வது பாட்டு கேட்க சொல்றாரு. ரிப்பீட்டட் கான்வர்சேஷன், என்வீவரிங் ரிப்பீட்டட் கான்வர்சேஷன். அப்ப பார்த்தாவே போதும். பார்த்தா எல்லாத்தையும் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. பார்த்தா அவனுடைய சுபாவம் தெரியும். ஆனால் அப்படி தெரியாதுதான் நீ அவளை பல முறை நீ முயற்சிக்க வேண்டும். பேசி 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 அவருடைய தனித்தன்மையை கண்டுபிடிக்க வேண்டும் சொல்றாரு. இதுதான் அவர்கள். அதனாலதான் இவ்வளவு படிச்சிருக்காங்க. ஸோ understand the mind rubric is more essential than anything else. The mind is nothing but the subtle of the body. ஒரு நுணுக்கமான உடம்புடைய நுணுக்கம். Body is nothing but the force of the mind. Force of the mind. நல்லா புரிஞ்சுங்க. அதனால மைண்ட் rubric ரொம்ப தெளிவா எடுக்கும். மெயின் ஃபீச்சர் ஆஃப் ஆல் டிசீஸ் என்ன? மெயின் ஃபீச்சர் ஆஃப் ஆல் டிசீஸ். எல்லாத்துக்கும் பிரதான பகுதி அதுதான். அப்ப பிரதான பகுதியை நீங்க மல்லு கட்டிக்கிட்டு விருப்பத்தோட படிக்கும். முயற்சிக்கு விடவே கூடாது. அதுல உங்களை வெற்றியே அடங்கி நல்லா பார்த்து. ஓகே, அடுத்து ஆல்கஹால் அமிலேஷன் பாருங்க. இந்த கூத்து தண்ணி குடிச்சாதான் என்ன பாட்டு நல்லா இருக்கும். தண்ணி முடிச்சாதான் நல்லா போவேன். தண்ணி போட்டாதான் என்னால நடக்கவே முடியும். அப்படின்னா ஒளியாண்டர் இருந்தா முடிஞ்சு வச்சவர். ஒளியாண்டர் தண்ணி முடிச்சாதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா மனசு திருப்தியா இருக்கு. மனசு ஒரு நிலை கன்ஃபியூஷன்லாம். தண்ணி முடிச்சாதான், கொஞ்சம் தண்ணி அடிச்சாதான் மனம் குழப்பம் இல்லாம இருப்பேன். முடிஞ்சு போச்சு. அதுக்கு தனியா இருக்கு. அதுக்கு ரூபடி உள்ள இருக்கு. தண்ணி அதுக்கெல்லாம் இருக்கு. அதுக்கு தனி ரூபடி வெர்சஸ் பார்த்தோம். அடுத்து அல்கஹாலிசம். அல்கஹாலிசம் என்ன? குடிப்பழக்கத்தால் ஏழ்மன்ஸ் ஃப்ரம் அல்கஹாலிசம் ரூபடிக்கே இருக்கு. நமக்கு குடித்து நான் ஒரு 10 வருஷம் குடிச்சதுனால அப்படி ஆயிட்டேன் அப்படின்னா ஏழ்மன்ஸ் ஃப்ரம் அல்கஹாலிசம் ரூபடிக்கு எடுத்துக்கலாம். இது அல்கஹாலிசம் குடிப்பழக்கம். அவ்வளவுதான். குடிப்பழக்கம் தொடர்பான ரூபடின்னு அர்த்தம். அப்ப என்ன குடிச்சதுனால அப்படி போனா அங்கு போயிடும். இந்த குடியினால வரக்கூடிய குறிகள் அப்படின்னு அர்த்தம். குடிப்பழக்கத்தால் வரைய குறிகள்னு அர்த்தம். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அது குடிச்சதுனாலதான் அப்படி எனக்கு போச்சுன்னு சொன்னா அங்கே போயிடணும். குடிப்பழக்கம் தொடர்பான குறிகள்னா அது அண்டர்ஸ்டாண்ட்? சரி, ஓகே. இப்ப அல்கஹாலிசம் அக்யூட். குடிப்பழக்கத்தின் அக்யூட். அது குடித்ததுனால எனக்கு இப்ப சமீப காலமா குடிச்சாவே எனக்கு ரொம்ப அக்யூட் திடீரென்று ஏற்படுகின்ற அடுத்து குடிச்சதுனால எனக்கு அக்யூட் திடீர்னு தலைவலி வந்துச்சு. குடிக்கிறனால இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு கூட. இந்த அக்யூட் திடீர்னு ஒரு காய்ச்சல், திடீர்னு ஒரு சளி பிடிக்கிறது, திடீர்னு ஒரு எல்லாமே குடிப்பழக்கத்தினால வந்ததுதான். குடிப்பழக்கத்தினால வந்ததுதானே அக்யூட். அடுத்து கான்ஸ்டிபேஷன். குடிப்பழக்கத்தினால எனக்கு மனசுக்கு வந்துச்சு. எலிமெண்ட்ஸ் வரும்போது இந்த வருது ரூபாய்க்கு எலிமெண்ட்ஸ் வருது. நீங்க எல்லாமே கிடைக்காத போது அங்கே எலிமெண்ட்ஸ் மொத்தமா இருக்கு. குடிப்பழக்கம் குடிச்சுதான் மோஷன் போகாம போச்சுன்னா எலிமெண்ட்ஸ் வரும். ஆல்கஹால் இங்கே இருக்கு கான்ஸ்டிபேஷன். அடுத்து சொல்லுவாரு
நீ ஏன் குடிக்கிறிய இங்க சொல்றாரு, இங்க அது வேற, இங்க எங்க சார் குடிச்சாதான் சார் வெடிக்க போகுது, குடிச்சாதான் எனக்கு வெடிக்கவே போகுது அப்படின்னா அப்ப இந்த ரூபாய் தான் இருக்கு. இது 7 மணி கிடையாது. நீ ஏன் குடிக்க குடி பழக்கம் உனக்கு ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டா சொல்லுவாரு, குடிச்சாதான் சார் வெடிக்க, ஒரு பெக்கு போட்டாதான் காலையில வெடிக்கணும், இல்லைன்னா வெடிக்கவே போகும், இந்த அளவுக்கு தான் குடிக்கும் அப்படின்னா. அப்புறம் ஈஸியா முடியல, என்ன பண்ணுது, போம் ஆர்பஸ் அப்படின்னு ஒரே சிங்கிள் ரவுண்டு வாங்க, அவருக்கு அந்த வெடிக்க போன ப்ராப்ளமே தீர்ந்து போகும், குடிக்கவே விட்டுருவார். இப்போ குடிக்கிறது வெடிக்க போது தானே குடிக்கிறார், உண்மையா சொல்லி கட்டாயம் குடிக்க விட்டுருவார். ஓகே, அடுத்து வித் டயாபெட்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பிடிக்கல. இந்த தண்ணி அடிக்கிறவனுக்கு குடிச்சான்னா அவனுக்கு கொடுக்குற மருந்து, டயாபெட்டிஸ் காரன் தண்ணி அடிச்சாலே கொடுக்கக்கூடிய மருந்து மெடோரிடமும் நக்ஸாமியும். டயாபெட்டிஸ் சக்கரை நோய் உள்ளவனுக்கு தண்ணி அடிக்கிறேன், சக்கரை நோய் இருக்கு நான் தண்ணியும் குடிப்பேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் சக்கரை நோயை போக்கணும்னா நீங்க மெடோரிடம் முத்த போயிடும். பியூட்டிஃபுல் ரெமடி. சக்கரை நோய்க்கு அதே மருந்து, தண்ணி அடிக்கிறது அதே மருந்து, அவர் ரெண்டையும் மருந்து மெடோரிடம் கொடுத்தா சரியா. நான் தண்ணி அடிக்கிறதுக்கா, அதாவது அது நீங்க தண்ணி உங்களுக்கு சக்கரை நோயோடு தண்ணி அடிக்கிறது, சக்கரை நோய் இருக்கத்தான் செய்யுது, அவர் தண்ணி அடிக்கிறார் அப்படின்னா இந்த ரூபிரிகை ஆல்கஹால் வித் டயாபெட்டிஸ். அடுத்தது ட்ரிங்கிங் ஆன் த ஸ்லைட். இது பெரிய இது. எப்படி சொல்லுவாங்க, சார் நான் தண்ணி அடிக்கிறதுக்கு நான் யாரையும் முடிவு போக மாட்டேன், அதே அடைக்கிறாங்க இல்ல, அந்த நேரம் தனியா போய் நைஸா அடிச்சு சாப்பிடு, நைஸா நல்ல போல யாரும் தெரியக்கூடாது. அப்ப ட்ரிங்கிங் அந்த ஸ்லைனா மறைமுகமாக, ஸ்லைனான மறைமுகம். நான் யாருக்கும் நான் குடிக்கிறது இன்னைக்கு வரை யாரும் தெரியாது சார், என் பொண்டாடியோட தெரியாது, குடிப்பேன் தெரியாது. அப்ப என்ன மருந்து அவருக்கு, நிச்சயமா அவர் சைக்கோட்டிக் பேஷண்ட், ரொம்ப சீக்கிரட்டிவா இருக்காரு, அவருக்கு மருந்து என்ன, நெடுவோட 10 அவங்க போட்டு டம்னு நல்லது கூட தலையில. என் பொண்டாட்டிக்கு நான் 20 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன், இன்னும் நான் குடிக்கிறது நான் எதுவும் கொடுத்தேன். அந்த அளவு பிடிக்காது பழக்கம் தொடர்பாங்க. அப்ப திடீர்னு அந்த மாதிரி எவ்வளவு அருமையா நோக்கி பாருங்க, ரொம்ப தவணை நான் அந்த நோயை விட்டுருக்கேன் முந்திலாம். இப்ப நமக்கு ஸ்லைங்கிற மீனிங் நமக்கு தெரியாம போனதுனால, ஏன்னா ஸ்லைன் அப்படின்னா மறைமுகம், ஒளிவு மறைவு, திருடுத்தனமாக, இது எல்லாமே ஸ்லை தான். அடுத்து அப்புறம் ஆல்கஹாலிசம் அப்புறம் எக்ஸைட்மெண்ட். எனக்கு ஜாலி ஆயிட்டோம்னா பிடிக்காது, ஜாலி ஆயிட்டோம், ஜாலியா இருந்துட்டோம்னா நம்ம மனசு ஜாலியா மகிழ்ச்சியா இருந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டுனா கொஞ்சம் பிடிச்சி நீ ஏன் பிடிக்கிறேன்னு கேட்கும் சொல்லுவான். ஜாலியா நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலி ஆகிட்டேன்னா பிடிக்க ஆரம்பிச்சு. அப்போனா அதுக்கு காலத்துக்கு அப்புறம் எக்ஸைட்மெண்ட், அது காலத்துக்கு அப்புறம் எக்ஸைட்மெண்ட், இது அருமையான ஒரு முறை. அதுக்கு சமூனியம் லிங்கம் தான். தூடி மாத்திரம் ஜாலி ஆகிட்டா கொடுப்பேன் சார். எப்ப கொடுப்பிய, ரொம்ப ஜாலியா இருந்தானா பிராயம் உனதானே பிடிக்க, கொஞ்சம் பிடிச்சா நல்லா இருக்கும் அப்படி சொல்லலாம். நீங்க கெட் அப் அட் நைட், மஸ்ட் கெட் அப் அட் நைட் டு ட்ரிங்க். நான் குடிக்க கூடாதுன்னு படுத்துருவேன் சார், பாதி சாப்பிட்டு நைஸா அந்த ஆசை வந்து தூக்கத்தில் எந்திரிச்சு கொஞ்சம் எப்படி வராது. நான் குடிக்கவே மாட்டேன்னு சபதம் பண்ணியிருப்பேன், ஆனால் மறு சாமத்துல முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்த உடனே கட்டுப்பட்டே முடியாது, நான் போய் கொஞ்சம் கொட்டை போட்டு தான் படுத்தேன். அப்ப இந்த ரூபடி தான். அப்ப கெட் அப் அட் நைட் டு ட்ரிங்க், மஸ்ட் கெட் அப் அட் நைட். கட்டாயம் எந்திரிச்சு கொடுப்பேன், கட்டாயம் எந்திரிச்சு குடிப்பேன், பாதிச்சாமல் எந்திரிச்சு கொடுப்பேன், தூங்கும் போது எந்திரிச்சு குடிப்பேன்.
நீங்க முடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இங்க இருந்தா இந்த ரூபி தூக்கத்துல பாதி எந்திரிச்சு தண்ணியை போட்டு தான் படுப்பேன். தூக்கத்துல எந்திரிச்சு தண்ணியை போட்டு தான் படுவேன். இப்ப எந்திரிச்சு மஸ்ட் கட்டப்லாம் சொல்ல மாட்டேன். கட்டாயம் தூக்கத்துல எந்திரிச்சு தண்ணியை போட்டு தான் படுப்பேன். அப்படின்னா இதுதான் வருது. ஆர்சனிக்கம், கேப்சிகம், நெக்ஸ்ட். அப்புறம் வேணாலும் ஒதுக்கிட்டு போயிட்டாரையா அன்னைக்கு ஏற்பட்ட சோகம் துயரம், அந்த துயரத்துக்கு தான் குடிக்கிறேன் அப்படிங்கிற இந்த காதல் தோல்வியில குடியாங்க இல்லை இதுக்கு காசே முத்தா செய்ய வேணும். ஹைபோடன்ஸ்ல கொடுத்தா செய்ய வேணும். நிச்சயமா செய்ய வேணும். கிரீஃப் ஆஃப்டர் எனக்கு கிரீஃபுக்கு நிறைய மீனிங் பார்க்கும். நிறைய மீனிங் சொன்னோமா சொன்னோம்ல. இந்த மீனிங்லாம் இருக்கு. அந்த அந்த ஒரு மீனிங் கிரீஃப்னா இழந்ததால் வரக்கூடியது, தோல்வியால் வரக்கூடியது, ஏமாற்றதால் வரக்கூடியது, சோகம். இதெல்லாம் வந்தா சோகம் எப்படி வேணாலும் வரலாம். அந்த சோகத்துக்காக அந்த சோகமாகிட்டு நான் கொடுப்பேன் அப்படின்னா அது காதல் தோல்வியா இருக்கட்டும், வேண்டியவங்க இறந்தவங்களா இருக்கட்டும், அடுத்தது ஏமாற்றம் அடையதா இருக்கட்டும், டிசப்பாயின்மெண்டா இருக்கட்டும். ஆனா சோகம் வந்துருச்சுன்னா அப்ப சோகத்துல குடிச்சவனுக்கு நீங்க மட்டும் விட்டுரு. எவனா அந்த காஸ்டியூம் போட்டு தென்னமே போடு, பயப்படாத போடு. அவன் கொடுத்த ஆட்களுக்கு அதுதான் ஜாதி தெரிய வரும். சரி, அடுத்து வந்து ஹெரிடிட்டி. நீங்க ஆல்கஹாலிசம் ஜென்ராலிட்டியில போய் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிங்கிற ஹெட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டிக்கு மருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீ ஜென்ராலிட்டி பார்த்தீங்கன்னா இருக்கு. நீ வீட்டில் போய் பாருங்க. ஜென்ராலிட்டி ரூப்ரிக் ரெப்பர்ட் எடுத்து அதுல ஃபேமிலி ஹெரிடிட்டின்னு பார்த்து ஃபேமிலிக்கு போய் அதுல ஹெரிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிசம் பார்த்துக்கலாம். அப்ப நீங்க வளர்த்துங்க. அப்பயும் குடிச்சேன், தாத்தம் குடிச்சேன், எல்லாம் குடிச்சாங்க. குடிக்காத ஒரு பிரச்சனையா? குடிக்காத செய்வேன் அப்படின்னா அவருக்கு மருந்து எங்கேயும் முதல் ஹெரிடிட்டிக்கு போய் மருந்து எடுக்கணும். அப்புறம் அவர் என்ன காரணத்தில் அவருக்கு எடுக்கணும். அது முக்கியம். அடுத்து ஹைப்போகோன்டியாசிஸ். இங்க ஒழிக்குது, இங்க ஒழிக்குது, அங்கே ஒழிக்குது, எப்போ பார்த்தாலும் ஒளி, எப்போ பார்த்தாலும் சங்கடமா. கண் ஒழிக்குது, மண்டை ஒழிக்குது, மூக்கு ஒழிக்குது, வாய் ஒழிக்குது, எல்லாம் சார் வலிக்குது சார். அவன் இருப்போ இல்லையோ வழியை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் நோயை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். நோய் இதை விடவே மாட்டேங்குது சார். நோயில இருந்து கொஞ்சம் மரப்பணம் குடிக்க, நோயில இருந்து கொஞ்சம் மரப்பணமா குடிப்பேன். ஹைப்போகோன்டியாசிஸ் தன்னை எப்பவுமே நோயாளி என்று கருதுவது, தன்னை எப்போதுமே நோயாளி என்று கருதுவது ஹைப்போகோன்டியாசிஸ். சும்மா என்னதான் பண்றது பாருங்க. இந்த கொரோனா வந்ததுனால வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கு, ஒரு வேலையும் இல்லையா? சும்மா ஒரு பாட்டில் வாங்கி கொஞ்சமா பெக்கடிச்சுட்டே இருக்காரு. அப்ப ஐடில்னஸ் என்ன? சும்மா இருந்ததுனால குடிச்சேன். வேலையெல்லாம் குடிக்க மாட்டேன் சார், சும்மா இருக்கல வீட்டுல, அதனாலதான் குடிச்சேன். அப்படி வருவது. அப்ப ஐடில்னஸ் ஃப்ரம் ஐடில்னஸ். அப்போ அதனால பாருங்க, அருமையான ரூபி. அடுத்து வித் இரிட்டபிலிட்டி. எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் குடிச்சுட்டாங்க. அது இரிட்டபிலிட்டி, எரிச்சப்படுவார். எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் வந்துட்டாவே குடிச்சிருவார். என்ன குடிக்கிறீங்க? ஆமா, எரிச்சல் இருக்குது. அப்படி அடுத்து வந்து மென்சஸ். சில பெண்கள் வந்து வாரில் வந்து மென்சஸ் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா மென்சஸ் வருதுன்னா ஒண்ணு அருவருப்பா இருக்கும், வழியா ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால குடிச்சட்டா கொஞ்சம் தன்னை மறந்து இருக்கலாம்னு சொன்னேன். நான் மென்சஸ்க்கு முன்னாடி தான் கொஞ்சம் குடிப்பேன் சார். அப்படிதான் எனக்கு பழக்கம் ஆரம்பிச்சு. இப்போ தினம் தினம் குடிக்கிறேன் அப்படின்னு. அவ மென்சஸ் பியூவர்கள் ரூபிக நீங்க எடுத்து. அடுத்து முக்கியமா நாசியா
நாசியாவுக்கு தான் குடிச்சாவே ஒமட்டும். இந்த ஒமட்டலோட குடிப்பேன். பார்த்தாவே ஒமட்டும். ஆனா குடிப்பாரு. ஒமட்டு சார் அப்போ குடிப்பேன் அப்படின்பாரு. அப்ப நாசியாவுக்கு இருக்கும். அடுத்து thinking to see what oblivion is like. வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் சொன்னா தண்ணி போட்டா எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. எனக்கு பழனின்னு சொல்லி கொடுத்தாரு. தண்ணி போட்டா மறந்துட்டா மட்டும் நிம்மதியா இருக்காங்க. இப்படி சொன்னாரு. அப்படி மறக்குமா அப்படின்னு பாக்குறதா குடிச்சாங்க. அப்படி வேணா என்ன ஆப்ளிவான்னா நான் வந்து ஆமா ஆப்ளிவான் என்ன ஆப்ளிவான் நான் ஒரு சந்தர்ப்பத்திலும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பேன். எல்லா நேரத்திலும் விழிப்புணர்வோடு இருப்பேன் அப்படின்னு இருக்கும் ஆப்ளிவான்னா. ஆப்ளிவானா அது இல்லை நிச்சயமா மறதி, கவனிக்கப்படாத நிலை. ஆப்ளிவானா மறதி. ஆப்ளியானா மறதின்னு. இப்ப ஆப்ளியான் ஏன்னு கொடுக்குறாரு? நான் எல்லாம் சொல்றாங்க தண்ணி அடிச்சா எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், அந்த மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி சொன்னாங்களே, அப்படி சொன்னா குடிச்சா மறதி வருமானம் பாருங்க. அதான் என்ன சொல்றாரு? ட்ரிங்கிங் டு சி, எப்படி வச்சுக்கணும்? ட்ரிங்கிங் டு சி வாட் ஆப்ளியான் இஸ் லைக். இந்த மறதிகள் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக குடிச்சு அப்படிங்க. குடிக்காம எல்லாரும் சொன்னாங்க குடிச்சுட்டா தானே மறந்து இருக்கலாம். ஓஹோ அப்படித்தானே மறந்து இருக்கலாமா, குடிச்சு பார்ப்போமா அப்படின்னு. அடுத்து ரொம்ப முக்கியமான ட்ரிங்கிங் ஆல்கஹாலிசம் டூரிங் ஆர் ஆஃப்டர் பிரெக்னன்சி. இந்த மென்சஸ் காலத்துல தண்ணி குடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வழி வரும்போது இந்த வழி தெரியாம இருக்கு சாராயம் வாங்கி ஊற்றுவாங்க கிராமம்லாம் ஊற்றுவாங்க. அந்த குடி வழியில அவங்களுக்கு குடி போதையில அவங்களுக்கு வழியே தெரியாது. அந்த வழி தெரியாம குழந்தை கொடுப்பாங்க, குழப்பம் கொடுப்பாங்க. அதுதான் பிரெக்னன்சி டூரிங் அண்ட் ஆஃப்டர் தண்ணி அடிக்கிறது. அடுத்து டு ரிமூவ் த ஹேபிட் ஆஃப் ட்ரிங்கிங். பாருங்க, இந்த குடிப்பழக்கத்தை விடுவதற்கான மருந்து அருமையானது. நான் குடிப்பழக்கத்தை விடணும் சார், மருந்துன்னா இதுல ஒரு மருந்து விடணும். நீங்க சல்பூரிக் ஆசிட் கொடுக்கலாம். நான் ரொம்ப தடவை கொடுத்துருக்கேன், நல்லா ஒர்க் பண்ணுது. சல்பூரிக் ஆசிட் மதடிஞ்சில் வாங்கி 1:3 1 பங்கு சல்பூரிக் ஆசிட் 3 பங்கு ஆல்கஹாலை மிக்ஸ் பண்ணி 20 சுட்டு 3 மணி நேரத்துக்கு. அப்புறம் 3 நாளைக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு தினம் 3 முறை கொடுக்கும். ஒரு 3-4 மாதம் கொடுத்துட்டே வந்தா குடிப்பழக்கத்தை. ஒரு டிப்ஸ் தரேன் பாருங்க. கோயில் புத்தகம் வச்சிருக்கலாம், சல்பூரிக் ஆசிட் புண்ணோட பொறி அது இருக்கு. இதுக்கு மருந்து சொல்லியிருக்காரு, நான் சொல்லியிருக்காரு. குடியாரன் ஒரு மருந்து இருக்கு நம்மகிட்ட. அதே போல வந்து குயர்கஸ் ஒரு மருந்து இருக்கு. இந்த குயர்கஸ் மருந்து எப்படின்னா ஒண்ணும் இல்லை, பாலில் கலந்து கொடுக்கறது. 30 பாலில் கலந்து கொடுக்கலாம். இப்படி சில ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு எப்படி கொடுக்கணும் இது இருக்கு. ஸ்ட்ரைக்னம் நைட்ரிகம் இருக்கு. அது பொதுவாகவே 30% தொடர்ந்து விட்டுக்கிட்டே வரலாம். இந்த குடிப்பழக்கத்தை விடுவாரு. நீ முயற்சி பண்ணி பாருங்க. நான் அந்த சல்பூரிக் ஆசிட் கொடுத்து அப்படியே வந்து செத்துவோம். குடிச்சா சல்பூரிக் ஆசிட் கூட வந்து போகும். அங்கே 1:3 1 பங்கு சல்பூரிக் ஆசிடும் 3 பங்கு ஆல்கஹால்
கலந்துட்டு ஒன்னா கலந்துருங்க. நல்லா குலுக்கிட்டு அது 20 சுற்று 3 மணி நேரத்துக்கு கொடுக்கணும். ரொம்ப குளியாரு இல்ல ஒரு ரவு இருக்கனா 3 நாள் கொடுக்கணும். 3 வேளை அப்படியே ஒரு அரை டம்ளர் தண்ணியில விட்டு கொடுத்து நல்லா இருக்கும். சரி, remove the habit of the sleeplessness. குடிக்க அந்த தூக்கம் வராட்டம் குடிக்கிறது, தூக்கம் வராட்டம் குடிக்கிறவங்க இருக்காங்க, தூக்கம் இருந்தாங்க. அடுத்து ஃப்ரம் டிமிடிட்டி. சார் இந்த தண்ணி போடலாம் வீரமே இருப்பாங்க. இந்த தண்ணி யாரோடய சண்டைக்கு போடணும்னா அல்ல யாரோடையும் பேசணும்னா தண்ணி போடாதான் எனக்கு பேச வரும் இல்ல. இதுதான் டிமிடிட்டி. எப்படி சொல்லுவாங்க, நீ டிமிடிட்டின்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு தண்ணி போடாதான் கோவமே வரும், தண்ணி போதான் துணிச்சா பேச வரும், துணிச்சா வரும், தண்ணி போடாதான் நான் நல்லா பேசுவேன், இல்லைன்னா எனக்கு நான் பயந்தம் கொடுப்பேன் அப்படின்னாவே இந்த ரூபா எடுக்கணும். டிமிடிட்டி. ஆல்கஹாலிசம் டிமிடிட்டி ஃப்ரம் அந்த பயம் அந்த தொடை நடுக்கம். டிமிடிட்டி என்ன பண்ணி தொடை நடுக்கம். with the complaints of upper limbs. எனக்கு இந்த கை மேல அப்படி வலிக்குதுங்க, ஏதோ வலிக்குதுங்கன்னா என் ஃப்ரெண்டு கொஞ்சம் தண்ணி போட்டுருங்க, ஒரு தொட்டு போட்டு படுப்பாங்களான்னு, அதனாலே வலிக்குது. கையில பிரச்சனை இருந்ததுனால தண்ணி குடிச்சேன், கை பிரச்சனை வந்ததுனாலதான் நான் தண்ணி குடிக்க பழகனே வலிக்குது. அடுத்து from weakness of character. கேரக்டர்னால வீக்னஸ் இருக்கும், கேரக்டர் வீக்னஸ். பலகீனம் ஆடுங்க, பலகீனம். அவன் எதுக்கு குடிக்கிற, அவன் புத்திய விட்டேன். சில ஆளு காரணமே இருக்காது இந்த ரூபிக்கு, சில குடிக்கிறதுக்கு காரணமே இருக்காது, அவன் சபல புத்திக்காரு, சபல புத்திக்காரு, அவன் பலகீனமானது, அவனுக்கு ஒரு காரணம் தேவையில்லை, அவன் குடும்பமே இப்படிதான். வீக்னஸ் ஆஃப் கேரக்டர். தண்ணி காரணம்னா வீக்னஸ் ஆஃப் கேரக்டர். அடுத்து முக்கியமானது ஒரே ரூபி டு சப்போர்ட் த withdrawal from. அருமையான ரூபி. நேற்று கூட உதாரணம் ஒன்று சார், இந்த தண்ணி இருக்கிறத டாக்டர் விட்டுட்டேன், விட்டதுல இருந்தே கையால் நடந்து சார், தண்ணி அடிக்க விட்டுட்டேன், விட்டதுல இருந்தே எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, கையால் நடந்தது. அது தண்ணி அடிச்சுட்டே இருந்தா இருக்கும், உடனோட எவ்வளவு சொல்றாங்க. நான் விட்டுட்டேன்னா விட்டு இருந்து நடுக்கம், பேச்சு வர மாட்டேங்குது, குளறது எல்லாம் பண்ணும். அப்ப இதுதான் withdrawal. தண்ணி குடுக்கறது விலகினதுனால, விட்டதுனால அப்படின்னு அர்த்தம். எப்படி இருப்பாங்க, தண்ணி குடிக்க விட்டதுனால, அந்த விட்டதுனால வந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மருந்து, என்னென்ன மருந்து, ஆல்கஹால் தொடர்பான மருந்து எல்லாம் இப்ப எவ்வளவு அருந்தா போதும். நான் சோகத்துல குடிச்சோம்னா காசையும் கொடுப்போம், அதை ஒவ்வொரு வெப்ப காலத்துல குடிச்சா நம்ம இருந்து எல்லாம் நிறைய உங்களுக்கு தண்ணி ஏயா தண்ணி அடிச்சேன், ஜாலியா இருந்தா தண்ணி குடிச்சாங்க, அப்படியே எக்ஸைட்மெண்ட் அடிக்கலாம், தூக்கம் மருந்து அடிக்கலாம், ப்ரெஷர் இருந்தா அடிக்கலாம், எல்லாரும் அடிக்கலாம், மரக்கணா அடிக்கலாம். நான் எல்லாத்தையும் மரப்பும் தான் குடிக்கிறேன் அப்படின்னா அந்த ஆபடியான ஒரு ரூபி எடுத்துக்கலாம். நான் ஒண்ணுமே இல்லை சார், என்ன காரணம் தண்ணி அடிக்கிறது அப்படின்னா வீக்னஸ் ஆஃப் கேரக்டர், வீக்னஸ் ஆஃப். ஸோ நம்ம ஒரு 4.5 மணி நேரம் ரொம்ப அருமையா பார்த்துருக்கோம். ஆர் யூ கெட்டிங் ப்ளஷர்? நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு நல்லா பிடிச்சா? ஓகே ஓகே ஓகே, க்ளோஸ் தி மீட்டிங். சார் க்ளோஸ் பண்ணுவோம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.